ராம ராம நமோஸ்துதே ஜெய ராமபத்ர நமோஸ்துதே ராமச்சந்திர நமோஸ்துதே ஜெய ராகவாய நமோஸ்துதே. சாரதா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, உங்களை எல்லாம் சந்திச்சு என்னுடைய ஸ்பீச் கொடுக்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி, இப்போ ராமாயணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராமாயண கதை எல்லாருக்கும் தெரியும், குழந்தையில இருந்தே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த ராமாயண கதை நிஜ கதையா கற்பனை கதையா? ராமருங்கிறது மனுஷனா கடவுளா? இப்படி எல்லாம் பலவிதமான டிஸ்கஷன்ஸ் இருக்கு. எப்படின்னா, அவர் மனிதன் தான், மனுஷனாதான் பிறந்திருக்க கடவுளுடைய அவதாரம். எதுக்கு கடவுள் மனுஷனா பிறந்தார்? ராவணன் அப்படின்னு ஒரு அசுரன், ஒரு ராட்சசன். அவன் ப்ரே பண்ணிக்கிறான். என்னன்னா, எனக்கு யாராலையுமே எனக்கு சாவு வரக்கூடாது, எனக்கு டெத்தே வரக்கூடாது. யார் யாரால? எனக்கு யாரும் டெமன்ஸால ஆகக்கூடாது, தேவர்களால ஆகக்கூடாது, அப்படி எல்லாம் வேண்டிக்கிறான். அவன் ஆனா மனுஷால பத்தி அவன் ஒரு பொருட்டாவே நினைக்கல. அவனுக்கு ரொம்ப ஈஸியா நினைச்சுட்டான், மனிதர்கள் அப்படின்னா ரொம்ப ஈஸியா வாழ நம்மளால ஜெயிச்சிட முடியாதா அப்படின்னு ஒரு கர்வத்தோட இருந்தான். அப்போ இவெல்லாம் போய் விஷ்ணு கிட்ட வேண்டினோன்னு அவர் அத புரிஞ்சுனுட்டார், இவன் மனுஷனை மென்ஷன் பண்ணல அப்படின்னு. அதனால அவர் என்ன பண்ண, நான் மனிதனா பிறந்து அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹிரண்ய கசிபு வதம் பண்றதுக்கு அவர் நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு இல்லையா? அதே மாதிரி மனுஷனா பிறந்திருக்கார். எப்படி பிறந்தார் அப்படின்னா, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரா? தசரதனின் புத்திரனாய் தாமும் தம்பி இலக்குவனாய் ஆதிசேஷனும் சங்கு பரதனாய் சக்கரம் சத்ருக்கனாய் தரணியிலே அவதரிப்போம், மனிதர்களாய் பிறப்பெடுத்து மற்றோரை காப்போம் என்று திருமாலும் மனமுவந்து தந்திருந்தார் உறுதிமொழி. லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் எல்லாருமே யாருன்னா மகாவிஷ்ணு தான் ராமர். அடுத்தது அவர் படுத்துட்டு இருக்கிற பள்ளி கொண்டிருக்கிற ஆதிசேஷன் இருக்கு இல்லையா, அது லக்ஷ்மணர். மகாவிஷ்ணுவோட சங்கு அது பரதன். சக்கரம் தான் சத்ருக்னா நாங்க பிறக்க போறோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்திருந்தார். இதுக்கப்புறம் தான் அவர் பிறந்தார். சரி, இந்த கதை கற்பனை கதையா நிஜமா நடந்துதா அப்படின்னு பலருக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா நம்ம அத பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதை எழுதப்பட்டிருக்கிற விதம், அந்த மேப் அது அப்படியே இப்ப இருக்கிற நம்ம நாட்டை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றது. எப்படின்னா, இப்போ அவர் காட்டுக்கு கிளம்புறாரு இல்லையா? எங்கேருந்து? அயோத்தியில இருந்து ஃபர்ஸ்ட் தண்டகாரண்யம் வர, அடுத்தது பஞ்சவட்டி வர, அதுக்கு அடுத்தது கிஷ்கிந்த வந்துட்டு ராமேஸ்வரம் ஸ்ரீலங்காக்கு போறார். இப்படித்தானே கதை வருது இல்லையா நம்மளுக்கு? அத நம்ம மேப் போட்டோம்னா அப்படியே கரெக்டா இருக்கு. எப்படின்னா, இப்ப இருக்கு இந்த தண்டகாரண்யம், ஆரண்யம்னா காடு. தண்டகாரண்யம் அப்படிங்கிறது என்ன இடம் தெரியுமா? இப்போ சத்தீஸ்கர், ஒரிசா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா இந்த பகுதிகளில் இருக்கிற ஒரு அடர் ஃபாரஸ்ட், திக் ஃபாரஸ்ட் தான் தண்டகாரண்யம்னு நம்மளுக்கு தெரியறது அந்த மேப் போட்டோம்னா. அடுத்தது பஞ்சவட்டி. பஞ்சவட்டினா என்னன்னா, 5 ஆலமரங்கள் இருந்ததுனால அந்த இடத்துக்கு பேரு பஞ்சவட்டின்னு பேரு. அந்த இடத்துக்கு இப்போ என்ன பேருன்னா நாசிக். ஏன் நாசிக்னு அதுக்கு பேர் தெரியுமா? அங்கதான் லக்ஷ்மணர் சூர்பனகையோட மூக்க கட் பண்ணது. நமக்கே தெரியும், நாசி அப்படின்னா மூக்கு, நாக் அப்படின்னா மூக்குன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மூக்கு அறுபட்ட இடம் தான் நாசிக். சரி, அடுத்தது கிஷ்கிந்தா. கிஷ்கிந்தாங்கிறது எங்க இருக்குன்னா, கர்நாடகால இருக்கிற ஹம்பி தான் கிஷ்கிந்தா. அது இப்போ ஒரு ரூயின்டு சிட்டியா இருக்கு. அத விஜயநகர பேரரசு அழிஞ்ச நகரமா அங்க இருக்கு. அதுதான் கிஷ்கிந்தாவா சுக்ரீவன் குரங்குகளுடைய ராஜாவா இருந்த இடம். அங்க இருக்கிற ஒரு ரிஷ்யமுக பர்வதத்துல இருந்துதான் சுக்ரீவன் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரியறது. அதுக்கு அடுத்தது அவ வந்த இடம் தான் ராமேஸ்வரம். அங்க தனுஷ்கோடி இப்ப அழிஞ்சிடுத்து. ஆனா தனுஷ்கோடியில அங்க இருந்துதான் அவர் சேத்து பிரிட்ஜ கட்டியிருக்காரு. நான் இப்போ ரீசெண்டா தனுஷ்கோடி போயிருந்தேன். அப்ப பார்த்தோம்னா அங்க இருக்கிற பாறைகள்லாம் நல்ல கனம். அந்த கனத்துக்கு தண்ணியில போட்டா என்ன ஆகணும்? உள்ள போகணும் இல்லையா? நீர்ல மூழ்கணும். ஆனா அது அப்படியே ஃப்ளோட் ஆறுது. அந்த மாதிரி இருக்கு அங்க நிறைய பாறைகள்.
அதனால அங்கிருந்துதான் அவர் சேத்து பிரிட்ஜ் கட்டி அவர் இலங்கைக்கு போயிருக்கார். இப்போ கூகுள் மேப் எல்லாம் இல்லாத காலத்துல இப்படி ஒரு ரூட் ட்ராக் பண்ணி பண்ணிருக்கிறதுனால இது கண்டிப்பா ஒரு நடந்த கதை. ராமர் மனிதனாக பிறந்து மனுஷன் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் வாழ்ந்து காட்டி இருந்திருக்கார். அதனாலதான் இந்த நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் சத்புருஷன் ஸ்ரீராமன். அவருக்கு அதனாலதான் சத்புருஷன், நல்ல புருஷன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததுக்கு காரணம் அவர் வாழ்ந்து காட்டியிருக்க நல்ல நல்ல கேரக்டர்ஸ், நல்ல குவாலிட்டிஸோட மனுஷனா அவர் வாழ்ந்திருக்கார். இப்படி என்னெல்லாம் குவாலிட்டிஸ், என்னெல்லாம் இருக்கலாம், என்னெல்லாம் இருக்கலாம் பாக்கலாமா நம்ம? இப்போ ராமர் எல்லாம் பிறந்தாச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு தசரதர் நினைக்கிறார், நம்மளுக்கு வயசாயிடுத்து, நம்ம ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். முடிவெடுத்த உடனே அந்த ஊர் முழுக்க அவ்வளவு சந்தோஷம். சேதி கேட்ட மாந்தர் எல்லாம் தேவ அமுது உண்டதை போல் பேருவகை பொங்கி எழ புகழ்ந்து பாடி வாழ்த்தினராம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்து பாடி வாழ்த்துறா. அந்த நேரத்துல என்ன ஆறுது, கூனி அப்படின்னு ஒருத்தி, அவ என்ன பண்றா, கைகேயி கிட்ட போய் பலவிதமா சொல்லி அவ மனச மாத்திடுறா. பாக்க போனா கைகேயி முதல்ல ஒத்துக்கவே இல்ல. அவ சொல்ற அந்த கெட்ட விஷயங்களை அவ கேட்கவே இல்ல. அவ பாக்க போனா ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படி சொன்ன உடனே ஒரு முத்து மாலைய பிரசன்ட் பண்றா அவ. அப்புறமா அவ மேல 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 அடி போட்டு, நீ என்ன ராணியா இருப்பியா, கௌசல்யாவோட பையன் பட்டத்துக்கு வந்தான்னா உன் பையன் ஒரு வேலைக்கார மாதிரி இருக்க மாட்டானா, நீ வேலைக்காரி மாதிரி இருக்க மாட்டே, எதேதோ அவள்கிட்ட கெட்ட விஷயங்களை சொல்லி அவ மனச மாத்திடுறா. அவளுக்கு மனசு மாறிடுறது. அவ என்ன பண்றா, ராமரை கூப்பிட்டு அனுப்பி சொல்றா, ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள வேண்டும், தாழிரு சடைகளுடன் அருந்தவங்கள் புரிந்த வண்ணம் நீ புழுதியுடை கானகத்தில் புண்ணிய துறைகளாடி ஏழிரு ஆண்டின் பின் வா என்றான் அரசன் அப்படின்னு சொல்றா. என்ன சொல்றா தெரியுமா, ஆழி சூழ் உலகுனா என்ன, இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை இனிமே பரதன் தான் ஆளணும். நீ என்ன பண்ணணும், ஷேவ் எல்லாம் பண்ணிக்க கூடாது, ஜடாமுடி வச்சுக்கணும் முனிவர்கள் மாதிரி. அப்படி வச்சிருந்து அருந்தவங்கள் போய் தபஸ் பண்ணணும் காட்டுல. எங்க, புழுதியுடை கானகத்தில், அப்படியே மண்ணு குப்பை இருக்கிற அந்த காட்டுல போய் நீ தபஸ் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், புண்ணிய துறைகளுக்கெல்லாம் போகணும். எதெல்லாம் புண்ணிய இடங்கள், புண்ணிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு 7 ஆண்டின் பின் வா என்றான் அரசன். 7 2s are 14. 7 ஆண்டின் பின் வா, 14 வருஷம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி இருக்கார் அரசன் அப்படின்னு சொல்றா கைகேயி. அதுக்கு ராமர் என்ன தெரியுமா சொல்றார், உடனே புரிஞ்சுன்னுடுறார். இது கைகேயுடைய விஷ் இதுதான் இருக்கணும், தசரதன் சொல்லியிருக்க மாட்டாருங்கிறதையும் புரிஞ்சுக்கிறார். ஆனா கைகேயி மேல கோவப்படல. அவர் என்ன தெரியுமா சொல்றார், அவர் மன்னவன் ஆணைதான் என இல்லை, நும்பணி ஏற்றலும் என் கடனே, பின்னவன் பெற்றிடும் அரசென்றால் அதை எண்ணிட என் மனம் நிறைகின்றதே அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார், ராஜா சொல்லணும்னு அவசியம் இல்ல, மன்னவன் ஆணை அப்படின்னு இருக்கணுங்கிறது இல்ல, நீ சொன்னாலும் கேட்க வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய கடன். நீ இப்ப எனக்கு ஆர்டர் போட்டிருக்க, காட்டுக்கு போயிட்டு வான்னு, அதை கேட்கறது இப்ப என்னுடைய கடமை. பின்னவன் தான் யாரு, எனக்கு பின்னாடி பிறந்த தம்பி என்னுடைய இந்த ராஜ்யத்தை பெற போறான் அப்படின்னா அதை நினைக்க நினைக்க என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம், எப்படி அந்த மாதிரி ஒரு ஏத்துக்கிற ஒரு பக்குவம். அப்பா சொன்னாலே இந்த காலத்துல கேட்கறது இல்ல, அம்மா சொன்னாலும் கேட்கறது இல்ல, இவர் ஸ்டெப் மதர் சொல்றத அவர் கேட்கிறார். பித்ரு வாக்கிய பரிபாலனம். ராமருடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் அண்ட் குவாலிட்டி என்னன்னு பார்த்தா அந்த பித்ரு வாக்கிய பரிபாலனம். சொன்னதை கேட்கணும், பெரியவா சொல்றத கீழ்ப்படியணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு இல்லையா. முதல்ல அவர் நம்மளுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கார். இதுல இன்னொன்னு என்ன விஷயம் தெரியுமா, கைகேயி மேல அவருக்கு கோவமே இல்ல, கடைசி வரைக்கும் கோவம் கிடையாது. அம்மா சொல்லியிருக்கா, நம்ம கேக்குறோம், பரதன் ஆள்றான், அது அப்படியே ஃபேக்ட், அப்படியே எடுத்துன்னு விடுறார்.
இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? எப்ப தெரியுமா? சுந்தரகாண்டத்துல ஹனுமன் சீதைய பாக்குறதுக்காக சுந்தரகாண்டத்துல போறார். அப்ப என்ன ஆறுது, பாத்துடுறார், சீதைய பாத்துடுறார். ராமர் வந்து அடையாள பொருள்னு தன்னுடைய மோதிரத்தை கொடுத்து அனுப்பியிருக்கார். சில அடையாள வார்த்தைகளை சொல்லி அனுப்புறார். அதெல்லாம் சொல்றார். அப்புறம் சீதையும் தன்னுடைய அடையாள பொருள்னு தன்னுடைய சூடாமணிய கொடுக்கிறா. அதுக்கப்புறம் அடையாள வார்த்தை அப்படின்னு அவ சொன்னது என்ன தெரியுமா? அன்பாய் வளர்த்த மென்கிளிக்கு என்ன பெயரிடலாம் எனும் போது கைகேயி பெயரைத்தான் அவன் சொன்னான், நான் சொன்னதை சொன்னபடி சொல்லிடு அப்படின்னு சொல்லி அனுப்புறா. இவா 2 பேரும் அழகா ஆசையா ஒரு கிளி வளர்த்துட்டு இருந்தாளாம். அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கா சீதை. கைகேயின்னு பேர் வைக்கலாம்னு சொல்லியிருக்காரு அவர். இது எவ்வளவு பெரிய விஷயம். அத 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 நான் சொன்னதை அவருக்கு போய் ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்றா சீதை. சரியா? இது வந்து பித்ருவாக்கிய பரிபாலனம்னு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் குவாலிட்டிய பாத்துட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? அவருடைய சகோதரத்தன்மை, தோழமை, கம்பானியன்ஷிப் பத்தி பார்க்க போறோம் நம்ம. இதுல இவா 4 பிரதர்ஸ் இல்லையா? 4 பேரு எப்படி தெரியுமா? ராம இலக்குவன், பரத சத்ருக்னன் என இணைகள் 2 இருந்தனராம். இருப்பினும் அண்ணன் ராமனுக்கே முதல் இருக்கையை அனைவரும் ஈந்தனராம். 2 பேரும் இப்படிதான் பேர், ராமன் லட்சுமணன், பரதன் சத்ருகுணன். இவா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இவா 2 பேரும் பேர், இவா 2 பேரும் பேர். ஆனா எல்லாரும் இந்த 3 பேரும் அண்ணன் ராமனுக்கு தான் இருக்கை, முதல் பிளேஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ கொடுத்திருக்கா. அப்படிதான் இருந்துட்டு இருந்தா இல்லையா இவா 3 பேரு. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்றார்? காட்டுக்கு கிளம்பி வரும்போது நேர முதல்ல கங்கை கரைக்கு வரும்போது குஹனை பாக்குறாருங்க. குஹன்கிறது யாருன்னா ஒரு ஹண்டர். அவன் வேடன், வேடர் குலம். அவன் ஓடம்னா என்ன, போட்டு விடுறவன். அந்த மாதிரி ஒரு கேஸ்ட்ல பிறந்தவன். அவன் வந்து ராமனை பத்தி அவனுக்கு தெரியும், ராமரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்போ அவன் சாப்பிடறதுக்கெல்லாம் கொண்டு வரான். அதெல்லாம் சாப்பிடுறாரு. எல்லாம் அந்த மாதிரி அவளுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. நான் வந்து அக்கறைக்கு உங்களை கூட்டின்னு போறேன், அந்த சைடு கூட்டின்னு போறதுக்கு போட்ல எல்லாம் சொல்றான். அவன் இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுறான் இல்லையா, இவ்வளவு அன்பா இருக்கான் இல்லையா, உடனே அரவணைக்கிறது தான் அவருடைய குவாலிட்டி. உடனே என்ன தெரியுமா சொல்லிடு, அவன் யாரு என்ன, அவன் ஒரு வெறும் ஓடம் ஓட்டுறவன், நம்மளுக்கும் அவனுக்கும் ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கா, அவன் என்ன கேஸ்ட், நம்ம என்ன, அவன் ஏழையா பணக்காரனா, அதெல்லாம் ஒண்ணுமே பாக்கல. அவன் அன்பா இருக்கான் இல்லையா. உடனே என்ன பண்றாரு தெரியுமா? அன்புல 4 இன்று 5 உன் கிளை என் கிளை இனிது கா அப்படின்னு சொல்றார். நாங்க இத்தனை நாள் அன்புள்ள 4 இருந்தோம் இல்லையா, 4 பிரதர்ஸ்னு இருந்தோம் இல்லையா. இன்னில இருந்து நாங்க 5 பேர் நம்ப. ஏன்னா நீயும் எங்களோட பிரதர். உன் கிளை என் கிளை, உன்னுடைய ஃபேமிலி என்னுடைய ஃபேமிலி. அதனால அத நீ நல்லபடியா பாதுகாத்துன்று சொல்லிட்டு போற குஹன் கிட்ட. இது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த மாதிரி அரவணைக்கிறதுங்கிறது. இதுக்கு அடுத்தது என்ன ஆறுது, அவனாவது குஹனாவது ஒரு மனுஷன். அடுத்தது அவர் சந்திக்கிறது யார? சுக்ரீவன. சுக்ரீவன் யாரு? குரங்கு. குரங்கு அவனுக்கு ராமர் கிட்ட அன்போட இருக்கு. அவர்கிட்ட வந்து 2 பேரும் நன்னா பழகறா. உடனே என்ன பண்றாரு அவர்? பரதன் போன்ற நீ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார் சுக்ரீவனை பார்த்து. அதுக்கு அடுத்தது சுக்ரீவன் ஒரு குரங்குன்னு பார்த்தோம். அடுத்தது விபீஷணன் பார்த்தா அரக்கர் குலத்துல இருந்து வந்திருக்கான், ராட்சசன் அவன். அது மட்டும் இல்ல, அவன் ராவணனோட தம்பி. அப்போ அவன் வந்து, ஆனா விபீஷணன் கொஞ்சம் நல்லவன், நல்ல குவாலிட்டிஸ் உள்ளவன், ராட்சச குலத்துல பிறந்தாலும். அவன் என்ன பண்றான், முதல்லயே ராவணன் பண்ற விஷயம், இந்த மாதிரி சீதைய கடத்தின்னு வந்தது, இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல. அவன் நிறைய அட்வைஸ் பண்றான் ராவணனுடைய தர்பார்ல. ராவணன் கிட்ட நிறைய அட்வைஸ் பண்றான், நீ பண்றது தப்பு அப்படின்னு எல்லாம் சொல்றான். ஆனா அவன் கேட்கல ராவணன். அதனால இவன் என்ன பண்றான், நான் வந்து ராமரோட கட்சியில சேர்ந்துக்க போறேன் அப்படின்னு வந்து விடுறான் விபீஷணன். இங்க வந்த உடனே எல்லாருக்கும் ஒரே டிஸ்கஷன். என்ன, ஜாம்பவான், ஹனுமன், சுக்ரீவன் எல்லாரும் உட்காந்து, ஜிச்சோ அவனை சேர்த்துக்கலாமா நம்ம, விபீஷணன் அரக்கர் குலத்தை சேர்ந்தவனாச்சே, அவனை எப்படி நம்ம சேர்த்துக்கிறது அப்படின்னு எல்லாரும் ஒரே டிஸ்கஸ் பண்றா. இப்போ ராமர் என்ன தெரியுமா சொல்றார்,
ஒரு குலத்துல பிறந்ததுனால அவன் கெட்டவன்னு நம்ம வகைப்படுத்திட கூடாது. அவன் நல்லவனா இருக்கலாமே. இண்டிவிஜுவல் குவாலிட்டிஸ்ன்னு இருக்கே. அவன் நல்லவனா இருக்கலாமே. அவன் எப்ப நம்மள தேடி வந்திருக்கானோ அவனை நம்ம அரவணைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றதோட, அரவணைக்கிறது மட்டும் இல்ல, அவனையும் தன்னுடைய தம்பியா ஏத்துக்கிறார். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு அப்போ? கங்கை கரை குகனோடு ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம், இன்று உன்னோடு இணைந்ததனால் உடன் பிறப்பினர் எழுவரானோம் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்? கங்கையில இருந்தா இல்லையா, அந்த குகனோடு சேர்ந்ததுனால நாங்க 5 பேர் ஆனோம். குன்று சூழ்வான் மகன்னா யாருனாக்க, சுக்ரீவன் சூரியனுடைய பையன். குன்றுகள் சூழ்ந்த அந்த சூரியன் இருக்காரு இல்லையா, சூரியனுடைய மகனான சுக்ரீவனு சேர்ந்ததுனால நாங்க 6 பேர் ஆயிட்டோம். இன்று உன்னோடு இணைந்ததனால் நாங்கள் நம்ப எழுவரானோம், 7 பேர் ஆயிட்டோம் அப்படின்னு அவ்வளவு சொல்றார். இதுல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஹனுமான் ஹனுமான விட முடியுமா? குரங்கு குலத்துல பிறந்தவர். அவர் பிரதரா ஏத்துக்கல. அதை விட ஒருபடி மேல ஒரு தோழன், தன்னுடைய தன் 2 பேரும் ஒண்ணு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஹனுமான பாக்குறார். இது அதை விட ஸ்பெஷல் குவாலிட்டி. அது என்ன தெரியுமா சொல்றார்? ஃபர்ஸ்ட் ஹனுமான பாக்குறார். அந்த காட்டுலதான் பாக்குறா. ராமர் லட்சுமணர் இருக்கும்போது சுக்ரீவன் தான் அனுப்புறான். யாரோ வந்துட்டு இருக்காளே, யாரு போய் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஹனுமான போய் அனுப்புறான். ஹனுமர் வரார். வந்த உடனே ராமருக்கு அவரை பார்த்த உடனே அந்த சொல்லுவோம் இல்லையா, ராமருக்கும் சீதைக்கும் ஒரு அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் வந்த மாதிரி இந்த இடத்துல அனுமனுக்கும் ராமருக்குமே ஒரு விதமான ஒரு கெமிஸ்ட்ரி வந்திருக்கு இந்த இடத்துல. அவர் என்ன தெரியுமா சொல்றார்? ஆற்றல் அறிவு நிறைவு அனைத்தையும் ஏற்றவன் இவன் அப்படின்னு உடனே சொல்லிடுறார். ஃபர்ஸ்ட் அவனை பார்த்த உடனே ஆற்றல், கெப்பாசிட்டி, அறிவு, புத்தி, இன்டெலிஜென்ஸ், நிறைவு, ஃபுல் கம்ப்ளீஷன் எல்லாம் இவன்ட்ட இருக்கு. இஸ் அ கிரேட் பர்சன் அப்படின்னு அப்படியே முடிவு பண்ணிடுறாரு. அவனை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே டக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுறது அவர் மேல. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்றார்? லக்ஷ்மணர் கிட்ட சொல்றார், வில்லார்தோள் இளைய வீர தாம் கல்லாத கலையும் வேதமும் இல்லை என சொல்லாலே சொல்ல வந்த இச்சொல்லின் செல்வன் யார் அப்படின்னு கேக்குறார். வில்லார்தோள் இளைய வீர அப்படின்னா என்ன? வில்லு வச்சுட்டு இருக்கிற என்னுடைய இளைய தம்பியே, நான் படிக்காத கலையும் படிக்காத வேதமும் எதுவுமே இல்ல இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லாலே சொல்ல வந்த, தன்னுடைய வார்த்தையாலேயே சொல்றதுக்காக வந்திருக்கானே, இந்த சொல்லின் செல்வன் யார் அப்படின்னு பார்த்த உடனே சொல்லிடுறார். சொல்லின் செல்வன் அப்படின்னு அவனை அனுமனை பார்த்துட்டு. அதை விட அப்புறம் என்ன தெரியுமா ஆறுது? யுத்தகாண்டம் முடிஞ்சு சீத்தைய கூட்டிட்டு வந்துடுறா. மீட்சி படலம் ஆயிடுறது. எல்லாரும் அயோத்தியாவுக்கு வந்துடுறா. வந்த உடனே ராமருக்கு பட்டாபிஷேகமும் ஆயிடுறது. அவ டிபார்ட் ஆக போறா. எல்லாரும் சுக்ரீவன் அவனுடைய கண்ட்ரிக்கு போறான். சுக்ரீவனோட ஹனுமர் போறார். விபீஷ்ணன் இலங்கைக்கு போறான். எல்லாரும் திரும்ப போறா. இந்த நேரத்துல அவர் எல்லாருக்கும் பரி, யானை, பொன், பொருள் அப்படி இப்படி எல்லாம் கொடுக்கிறார் ராமர். ஹனுமன் கிட்ட என்ன தெரியுமா சொல்றார் அவர்? யார் உதவிடற்கு ஒத்தார் நீ அலால், பேருதவிக்கு செயல் பிரிது இல்லை, போருக்கு உதவிய தின் தோளால் எமை பொருந்துர தழுவுக என தழுவினான். யார் எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா? நீ இல்லைன்னா இவ்வளோ பெரிய செயல் யாரால பண்ண முடியும்? சீதைய அங்க போய் நம்ம மீட்டுண்டு வந்திருக்கோம். ராவணனை வதம் பண்ணிருக்கோம். இந்த ராட்சச குலத்தை அழிச்சிருக்கோம். இதுக்கு நீ பண்ணலேனா யார் எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா? அந்த பேருதவிக்கு நீ பண்ணினியே, அந்த உதவிக்கு என்னால மாற்று பண்ணவே முடியாது. எனக்கு உனக்கு எதுவுமே அதுக்கு கொடுக்கவே முடியாது என்னால அப்படின்னு சொல்லிட்டு, போருக்கு உதவிய தின் தோளால், உன்னுடைய தோளால நீ போருக்கு உதவினிய சண்டை போடுறதுக்கு, அதால என்ன கட்டிக்கோ அப்படிங்கிறார். அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிடுது. என்ன தழுவிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தழுவிக்கிறார். இது என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லையா? அனுமனுக்கும் ராமனுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்.
இப்போ இவாளெல்லாம் சகோதரத்தன்மை தோழமையோட இருக்காருன்னா அவருக்கு அதை தவிர வேற யார் யாரெல்லாம் தெரியுமா? ஒரு ஜட்டாயு அப்படின்னு ஒரு கழுகு, அப்புறம் ஜாம்பவான் அப்படின்னு ஒரு கரடி, அப்புறம் பார்த்தேன்னா அவருடைய ஆர்மியே யாருன்னா குரங்குதான். எல்லாம் அனிமல்ஸ். அத்தனை பேரோடையும் அவர் அவ்வளோ ஒரு தோழமையோட அன்போட அவளோட இருந்திருக்கார். இது ஒரு செகண்ட் குவாலிட்டி. அவர் எல்லாரோடையும் பழகின விதம். சரியா? இப்படி பழகியிருக்காரே இவர் தன்னோட சொந்த தம்பி லக்ஷ்மணன் கிட்ட எப்படி இருந்திருப்பார்? சொந்த தம்பி பரதன், சத்ருக்னன் எல்லார் மேலயும் ஒரு ஆசை உண்டு அவருக்கு. அதை விட கூடவே இருக்கானே லக்ஷ்மணன், அவர்கிட்ட எப்படி காட்டியிருப்பார்? தன்னுடைய சகோதரத்தனத்தை எப்படி காட்டியிருப்பார்? அன்ப என்ன தெரியுமா? ஒரு தடவை சீத்தைய ராவணன் கடத்தின் போயிடுறான். இவா 2 பேரும் இங்கேயும் அங்கேயும் தேடுறா. சீதா சீதான்னு எல்லா இடத்துலயும் மரத்துக்கு பின்னாடி அது இது ஓடி போய் தேடுறா. இதுக்கு நடுவுல லக்ஷ்மணரை காணோம். 2 பேர் தனியா பிரிஞ்சு போயிடுறா. லக்ஷ்மணரை காணோம். இதுல ஒரு படலம் இருக்கு, அயோமுகி படலம்னு கம்பராமாயணத்துல இருக்கு. அந்த அயோமுகினாலதான் அவர் பிரிஞ்சு போயிடுறார். ராமர் தவிக்கிறார், தம்பி காணோம் அப்படின்னு. என்ன தெரியுமா சொல்றார் அவர்? அன்பான தந்தையுடன் அன்னையர் மூவரையும் பொன்னான தையலையும் பிரிந்துவிட்ட பின்னாலும் பொய்யான இவ்வுலகில் போலியாய் நான் உலவுவது கண்ணான நின்னை பின்னவனாய் பெற்றதுதான். என்ன சொல்றார்? அன்பான அப்பா இறந்து போயாச்சு, அன்னையர் மூவரையும் பிரிஞ்சுட்டு இவர் காட்டுக்கு வந்தாச்சு. பொன்னான தையல்னா பெண்ணுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வைஃப். அந்த பொன் மாதிரியான என்னுடைய வைஃபையும் நான் பிரிஞ்சுட்டேன். அப்ப கூட இந்த பொய்யான இவ்வுலகில் நான் போலியா உலவின்னு இருக்கேன் இல்லையா? அந்த பொய்யான உலகத்துல பொய்யா நானும் நடமாடின்னு இருக்கேனே, அது ஏன் தெரியுமா? கண்ணான நின்னை பின்னவனாய் பெற்றதுதான். கண்ணு மாதிரி என்னுடைய என் பின்னாடியே இருக்கியே, அவனை என்னுடைய பின்னவன், என்னுடைய தம்பியா பெற்றதுனாலதான் நான் இந்த பொய்யான உலகத்துல நான் நடமாடின்னு இருக்கேன். அசைந்தாடும் களிரொத்த எம்பிரான் திசையறியா வனத்திடையே குரல் எழுப்பி விம்மினான். அறமும் குணமும் அகிலத்தில் உளதென்றால் அரிதான இலக்குவனே தமையனாய் பிறக்கட்டும் என்றபடி கூறிய வாளால் குத்திக் கொள்ள துணிந்தான். அசைந்தாடும் களிரொத்த எம்பிரான், அதாவது யானை அசைஞ்சு வரும் இல்லையா, அந்த அது மாதிரியான யானை மாதிரியான ராமன் அப்படின்னு ஒரு இந்த இடத்துல கம்பாரிசன். அசைஞ்சு வர்ற யானை மாதிரியான அந்த ஒரு பலம் உள்ள அவ்வளவு பலம் இருக்கு அந்த ராமன். இப்ப என்ன பண்றான்? திசையறியா வனத்திடையே குரல் எழுப்பி விம்மினான். திசை தெரியல, டைரக்ஷன் தெரியல, தம்பி எங்க போயிருக்கான் தெரியல. அந்த இடத்துல குரல் எழுப்பி சத்தம் போட்டு கத்தி விம்மி அழறான். அறமும் குணமும் அகிலத்தில் உளதென்றால் நல்லது, நியாயம், நேர்மை இதெல்லாம் இந்த உலகத்துல, அகிலம்னா உலகம், உலகத்துல இருக்குன்னா இந்த லக்ஷ்மணனே எனக்கு தமையனாக, எனக்கு அண்ணாவா பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூறிய வாளால் குத்திக் கொள்ள துணிந்தான். சூசைடு பண்ணிக்க தயாராயிருக்கார் ராமர். அந்த அளவு லக்ஷ்மணரோட அப்படி ஒரு பாசத்தோட இருந்திருக்கார். அதே மாதிரி என்ன ஆயிடுறது, யுத்த காண்டத்துல இந்திரஜித் லக்ஷ்மணன் மேல நாகாஸ்திரம் போட்டுடுறார். நாகாஸ்திரம்ங்கிறது பாம்பு மாதிரியான ஒரு அம்பு. அது போட்ட உடனே இவர் விழுந்துடுறார் கீழே. அப்போ ராமர் அழறார், கதறி கதறி அழறார். அவரை தேத்துறதுக்கே ஆள் இல்லங்க. தாங்குவார் எவரும் இல்லை தனியனாய் துயருற்றானை, வாங்குவார் எவரும் இல்லை உதிரத்தை சொறிவானை, தேற்றுவார் எவரும் இல்லை தேம்பியபடி கதறுவானை, கரம் பற்றுவார் எவரும் இல்லை கனிவுடன் தம்பியை தழுவினானை. போய் அந்த விழுந்து கிடக்கிற தம்பிய தழுவிக்கிறான். அவனை தேத்துறதுக்கு அங்க ஆளே இல்ல. அவனை கைய பிடிச்சு ஒரு ஆதரவா இருக்கிறதுக்கு, ஏன்னா அதுக்கு மேல அவன் அழறான், பாசத்தை வெளிப்படுத்துறான். இது தம்பி மேல அவர் காட்டின பாசத்தை காட்டுறது இல்லையா? இது ஒரு பயங்கர ரொம்ப ஸ்பெஷல் குவாலிட்டி இது. அதுக்கு அடுத்தது சீத்தை கிட்ட அவர் எப்படி இருந்திருப்பார்? சீதா அவருடைய வைஃப்.
முதல்ல வந்து 2 பேருமே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அவளுக்கு. அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். உடனே பார்த்த மாத்திரத்துல அவளுக்கு காதல் வந்துடுறது. இது ஒரு புது விஷயம். அது இந்த காலத்துல நடக்கிற மாதிரி, அது திரேதா யுகத்துல நடந்தது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்படி அவளை பார்த்துடுற, கல்யாணம் ஆயிடுறது. இப்போ கைகேயி சொன்னதுனால இவர் காட்டுக்கு கிளம்புறாரு இல்லையா? அந்த நேரத்துல சீதைட்ட போய் சொல்லிக்கிறதுக்காக போற. நான் வந்து அப்பாவுடைய ஆணை, நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு. அப்போ அவ என்ன தெரியுமா சொல்றா? மன்னரின் கூற்றினை படிவது முறையே, என்னையும் கூட்டிச் செல்வது சரியே. என்ன சொல்றா அவனா, மன்னரின் நீ மன்னர் சொன்னார், ராஜா சொன்னார், என்ன போ சொன்னார், நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என்ன கூட்டிட்டு போ, அதுதான் சரி. என்ன கூட்டின்னு போறதுதான் சரி அப்படிங்கிறா. அப்படின்னு உடனே ராமர் என்ன சொல்றார், சிச்சோ அப்படி இல்லம்மா, காடுன்னா உனக்கு தெரியாது. கானகம் கொடிய அரக்கரின் இருப்பிடம், கால்களும் சுட்டு பொசுக்கிடும் அப்படின்னு அவளை கன்சோல் பண்றார். சுச்சோ அப்படி எல்லாம் அங்கெல்லாம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும், ராட்சசா எல்லாம் இருப்பா, காட்டுக்கெல்லாம் நீ வர முடியாது, அதுல சுடும், காலை சுட்டு பொசுக்கிடும் அப்படின்னு சொன்ன உடனே அவ என்ன சுதிமா சொல்றா, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு கேக்குறா. உன்னை விட்டு பிரியறேனே, அதை விட இந்த காடு சுட்டுடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராமரோட கிளம்புறா. என்ன ஒரு லவ் பாருங்க, அவ 2 பேருக்குள்ளயும் லவ் அண்ட் அஃபெக்ஷன். இது ரொம்ப ரொம்ப அதிகமானது. ஏன்னா அந்த காலத்துல ஒரு மனைவிங்கிறதே கிடையாது. அவர் வாழ்ந்த திரேதா யுகத்துல ராஜாக்கள் பல மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்த காலம் அது. தசரதருக்கே 3 வைஃப். இவர் எந்த நோக்கத்துல இவர் இவள் மேல இந்த கல்யாணம் பண்ணிட்ட இந்த மனைவியே இவ்வளவு ஆசையா இருந்தார் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி அவர் இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்லியிருக்காராம், இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, இந்த இந்த பிறந்திருக்கேன் இல்லையா, இந்த பிறவிக்கு இரு மாதரை 2 பெண்களை, ஒண்ணுக்கு மேல மோர் தேன் ஒன் வைஃப் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், சிந்தையாலும் தொடேன், மனசால கூட நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. எப்ப சொல்லியிருக்காராம் தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்காரு. இத யார் நம்மளுக்கு சொல்றான்னா, சீத்தை ஹனுமர் கிட்ட சில அடையாள வார்த்தைகள் சொல்லி அனுப்புறா இல்லையா? முதல்ல சொல்றா கைகேயிய பத்தி சொல்லி அனுப்புறா. கைகேயிங்கிற பேரை கிளிக்கி வைக்கலாங்கிறத சொல்றா இல்லையா? அதே மாதிரி சொன்ன வார்த்தை தான் இது. என்ன தெரியுமா சொல்லி சொல்லி அனுப்புறா அனுமர் கிட்ட, இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று வந்தென்னை கரம் பற்றிய அன்று தந்த வார்த்தை திருசெவி சாற்றுவாய். அவர் அப்படி சொன்னாருங்கிறத அவர் காதுல சொல்லு, நான் சொன்னேன்னு மறுபடியும் போய் சொல்லுன்னு ஹனுமன் கிட்ட சொல்லி அனுப்புறார். அதே மாதிரி அனுமன் வந்து அனுமனை ராமர் அனுப்புறாரு இல்லையா? சுந்தரகாண்டத்துல சீதைய பாக்குறதுக்கு அனுப்பும்போது சில அடையாள வார்த்தைகள் சொல்றாரே, அப்ப அவர் ஒண்ணு சொல்லி அனுப்புறார். அவர் என்ன தெரியுமா சொல்றார், இவ காட்டுக்கு கிளம்புறா, உடனே அவளும் நானும் வரேன் அப்படிங்கிறா. உடனே என்ன பண்றா, கடகடன்னு போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்தினுடுறா. ராணியுடைய அந்த அதெல்லாம் ஃபுல் அட்டையர் மாத்திண்டு, ஃபுல் அந்த எப்படி தபஸ்வி காட்டுல இருக்கிற ரிஷிகள், ரிஷி பத்தினிகள் எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாளோ அந்த மாதிரி உடனே போட்டுட்டு வந்துடுறா. அவளும் வந்துடுறா. இவர் சொல்லி அனுப்புற வார்த்தை என்ன தெரியுமா, பேரரசை இழந்து நான் கானகம் வருகையிலே நீருகுத்து என்னோடு நிழலாக வந்ததை சொல் அப்படிங்கிறார். அது ஒரு அடையாள வார்த்தை. நான் பேரரசு இழந்து இந்த ராஜ பரிபாலனம் பண்றேங்கிற அந்த அதை இழந்துட்டு நானு காட்டுக்கு கிளம்பி வந்தேன் இல்லையா, அப்போ நீர் உகுத்து அழுதுண்டே கண்ணீர் உகுத்து என்னோடு நிழலாக, என்னோட நிழல் மாதிரி என்னோட வந்தா இல்லையா, அத சொல்லு, அப்படி வந்தா அப்படிங்கறத ஒரு அடையாள பொருளா சொல்லு அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா இன்னொன்னு சொல்றார், நகரின் கல்மதில் வாயில் கடக்கும் முன்பே எல்லை தீர் கானகம் எதுவோ சொல் என்றதையும் சொல். அவ ராணி இல்லையா, அவ வந்து மித்திலையில வளர்ந்திருக்கா, ஒரு இளவரசியா. இப்போ ராமரை கல்யாணம் பண்ணிட்டு அயோத்தியால வந்து ஒரு ராணியா இருக்கா. அப்படி இருக்கா எப்படின்னா, அவ்வளோ ஒரு பகட்டு, பணம், பதவி, ஆள், படை இப்படி இருந்து பழகினவ.
அவரே சொல்றார், உனக்கு காடுன்னா தெரியாது, காடுன்னா சுடும் எல்லாம் சொல்றாரு இல்லையா? அது நெஜம் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிருக்கு, அந்த என்ட்ரன்ஸ் தாண்டறதுக்குள்ளேயே அந்த இது அயோத்தியா நகரத்தை தான் தாண்டி இருக்கா. தேர்ல தான் போறா, சுமித்ரன் கூட்டின்னு போறான் தேர்ல. அதை தாண்டறதுக்குள்ள அவ வந்து நகரின் கல்மதில் வாயில் கடக்கும் முன்பே எல்லை தீர் கானகம் எதுவோ சொல் அப்படின்னு கேட்டிருக்கா. எங்க இருக்கு காடு அப்படின்னு குழந்தை மாதிரி கேட்டாளாம். காடு எங்க இருக்கு, இதுவா காடு இதுவா காடு அப்படின்னு கேட்டிருக்கா. அவளுக்கு தெரியலையா, காடே தெரியல. அத சொல்லு அப்படின்னு இவர் வந்து ஒரு அடையாள வார்த்தையா ஹனுமன் கிட்ட சொல்லி அனுப்புறார். இந்த மாதிரி அன்போட இருந்தார் இல்லையா? அதுல ஒரே ஒரு கட்டம் பலரால கிரிட்டிசைஸ் பண்ணப்படுறது. ராமருடைய கேரக்டரை கிரிட்டிசைஸ் பண்ணப்படுற ஒரு 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 சம்பவம் அப்படின்னா அவர் சீத்தைய தீக்குளிக்க சொன்னது. அது எப்படி எப்போன்னா, ராவணன் அரண்மனையில அவ வந்து 5 வருஷம் இருந்திருக்கா. 5 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் இவாள்லாம் சண்டை போட்டு கூட்டிட்டு வரா. வந்த உடனே ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்லி தீ மூட்ட சொல்லி அவளை தீக்குளிக்க சொல்றார். இது பல பட்டிமன்றங்கள்ல இது பெரிய டாபிக். என்னன்னா, அப்படி பண்ணலாமா? இவ்வளவு ஆசையா இருந்த ராமர் இவ்வளவு நல்லவர் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அவர் வந்து சீத்தைய தீக்குளிக்க சொல்லலாமா? ஏன் அவ வந்து கற்போட இருக்கான்னு அவருக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் பல கேள்விகள். ஆனா ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா இது வந்து திரேதா யுகத்துல நடந்த கதை. நிறைய பேர் என்ன தெரியுமா, இப்ப இருக்கிறவா என்ன தெரியுமா கேட்பா, ராமர் கற்போட இருந்திருப்பாரா? அவரும் தானே தனியா இருந்தார். அப்படி இப்படி எல்லாம் பல கொஸ்டின்ஸ், ஒரு சில்லி கொஸ்டின்ஸ் இப்ப எல்லாம் கேட்கறது உண்டு. ஆனா நம்ம இந்த இத புரிஞ்சுக்கணும். திரேதா யுகத்துல நடந்திருக்கு. அப்பெல்லாம் அதான் ஆண்கள் பல மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது ஒரு ஆப்வியஸ் திங்கா இருந்திருக்கு. அப்ப அவனை பத்தி கவலை இல்ல. யாரும் ராமரை பத்தி அந்த காலத்துல கேட்க மாட்டா. ராமர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா பண்ணிக்கலையா, அவ வேற யாரோட இருந்தா, இந்த கேள்வி எல்லாம் அப்ப கேட்க மாட்டா. ஆனா பெண்ணுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படி இருக்கிற நேரத்துல இவ வந்து ராவணன் அரண்மனையில ஒரு 5 வருஷம் இருந்துட்டு வந்திருக்கா. இவர் அப்படியே கூட்டின்னு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஆத்துக்கு கூட்டின்னு போயிடுறாரு. இப்போ இந்த உலகம் சும்மா இருக்குமா? இன்னி வரைக்கும் கலியுகம் வரைக்கும் என்ன தெரியுமா கேட்கும், சீதைய ஒத்துண்டே இருக்காது. வேணும் தானே தூக்கின்னு போனா அப்படின்னு பல கேள்விகள் வந்திருக்கும். அத அவாய்ட் பண்றதுக்காக தான் முதல்ல எடுத்த உடனே தீ குளிக்க செஞ்சார். தீ குளிக்க செஞ்ச உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த தீ இருக்கு பத்தியா, தீ ஜுவாலை, அது அப்படியே அலறிண்டு ஓடி வருது ராமர் கிட்ட. அவளுடைய கற்பின் ஜுவாலைய தாங்க முடியாம நெருப்பே எரிஞ்சு போச்சான். நெருப்பு எரிஞ்சு போச்சான் பாத்துக்கோங்க. அவளுடைய கற்பு அந்த அளவு ஜுவாலையோட இருந்திருக்கு. அத ப்ரூவ் பண்ணிட்டாரு இல்லையா? இப்ப நம்ம எதை பேசிட்டு இருப்போம், ராமரை தான் கேள்வி கேட்டு இருப்போம். அவர் பரவாயில்ல, என்னை பத்தி யார் வேணா எது வேணா பேசிக்கோங்க, என் வைஃபை யாரும் பேச வேண்டாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி தீக்குளிக்க வச்சிருக்காரு. இப்போ இந்த இடத்துல இந்த கேரக்டரும் நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம இன்னொன்னு பேச வேண்டாமா? ராவணன், ராவணனுக்கும் அவனுக்கும் என்ன உறவு, எப்படி ராவணனை ட்ரீட் பண்ணார் என்ன? ராவணன் தன்னுடைய வைஃப அங்க தூக்கின்னு போயிட்டான். பயங்கர சின், அது ரொம்ப தப்பு, அது பாவமான ஒரு செயல் பண்ணியிருக்கான். அப்ப கூட ராமர் வந்து சண்டை போட்டு, ஏன்னா சண்டை போடுறதுன்னா பலர் செத்து போற மாதிரி வரும், ரத்தம் சிந்தனும். அதனால ராமர் என்ன பண்றார், முதல் போர் படலத்திலேயே அங்கதனை தூதுக்கு அனுப்புறார். அங்கதங்கிறது யாருன்னா வாலியோடைய பையன். அங்கதனை தூதுக்கு அனுப்புறார். முதல்ல இன்னும் சண்டையே ஆரம்பிக்கல. இந்த சைடு இவா நிக்கிறா, இந்த சைடு இவா நிக்கிறா. ராவணன் படை இங்க நிக்கு, ராமர் படை இங்க நிக்கிறது. அங்கதனை தூதுக்கு அனுப்புறார். அவன் கேக்குறான், என்ன கேட்கட்டும், என்ன கேட்கணும், என்ன சொல்லணும் நானு? சொல்றார், ஏந்திழையாளை விட்டு தன்னுயிர் பெறுதல் நன்றோ, அன்றெனின் தலைகள் பத்தையும் செருக்களத்தில் சின்ன பின்னங்கள் செய்தல் நன்றோ. என்னோட வைஃப விட்டுடுறியா இன்னைக்கே, நான் உன்னை விட்டுடுறேன். இல்லைன்னா உன்னுடைய தலை அத்தனையும் 10 தலையும் சின்ன பின்னம் ஆக்கிடுவேன் இந்த போர்ல, பரவாயில்லையா அப்படின்னு தான் கேட்டு அனுப்புறாரு அவர். போருக்கு அவர் முதல்ல ரெடியே இல்ல. ஏன்னா அவர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணலான்னு முடிவெடுத்தா இல்லையா தசரதர். அப்போ வந்து நிறைய அட்வைஸ் பண்றாரு. நீ க்ஷத்திரியன் தான் ராஜா, ஆனா போர் செய்வதை தவிர,
போருங்கிறது முடிவு கிடையாது. நீ நாட்டை ஆளணும். ஆள்றது குடிமக்களை பேணுவது. குடிமக்கள்னா என்ன? சிட்டிசன்ஸ பாதுகாக்கிறது. இதெல்லாம் தான் உன்னுடைய டியூட்டியா நீ வச்சுக்கணும். அப்படின்னு அவர் நெறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதனால அவர் சண்டை போடுறத முதல்ல ஃபர்ஸ்ட் இதுவா எடுத்துக்கல. அவர் முதல்ல தூதுக்கு அனுப்புறார். அவன் கேட்கல. ராவணன் கேட்கல. உடனே சொல்லிடுறான். அங்கதன் சொல்லிடுறான், இல்ல இல்ல அவன் அந்த மாதிரிலாம் கேட்கல. நம்ம சண்டை போடுறதுதான் சரி. சரி அப்படி சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறா. முதல் போர் படலம். இவர் அம்பு விடுறான், அவன் அம்பு விடுறான். பார்க்க போனா அவள்கிட்ட நிறைய வெப்பன்ஸ் என்னென்னவோலாம் இருக்கு. பெரிய பெரிய அதுவும் பார்க்க போனா அந்த யுத்த காண்டம் படிச்சோம்னா இப்போ இருக்கிற சினிமா காட்சிகள் இருக்கு இல்லையா, இதை விட அதிகமா யாருமே இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல. படங்கள் எதுவுமே இவ்வளோ சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆயிருக்கு. அப்ப கூட யாரும் இன்னும் எடுக்கல. அதை தான் காப்பி பண்ணிட்டு இருக்கா. அந்த யுத்த காண்டத்து சண்டை காட்சிகளை தான் இன்னும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லணும். இப்போ சண்டை நடக்கும் போது ராவணன் கிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் தீந்து போயிடுறது. அவன்கிட்ட நிராயுத பாணியா ஆயிடுறான். கையில ஒண்ணுமே இல்ல. உடனே என்ன பண்ணி இருக்கணும் ராமர்? ரொம்ப ஈஸி இல்லையா? கையில இருக்க ஒரு அம்பால விட்டு அவன்கிட்டயும் ஒண்ணுமே இல்ல. அம்பு விட்டுருக்கலாம் இல்லையா? அம்பு விடல அவர். அவர் என்ன தெரியுமா சொல்ற? சிறை பிடித்த என் நங்கையை விடுத்தியேல், முறைப்படி நின் தம்பியை நடத்தியேல், அருக்கிலே நிந்தன் தலையை அல்லையாம், இன்று போய் போருக்கு நாளை வா அப்படிங்கிற. நிராயுத பாணியா நிக்கிறான் அவன். அவன்கிட்ட இன்று போய் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா. எப்போ நீ என்னுடைய வைஃப விட்டுறணும். சிறை பிடித்த என் நங்கையை விட்டுட்டேன்னா உன்னோட தம்பி விபீஷணன் என்கிட்ட வந்திருக்கான் இல்லையா, அவனை எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி நீ நடத்தினேன்னா உன் தலைய நான் அறுக்கல. நீ போயிட்டு நாளைக்கு வெப்ஸ் எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். இது எவ்வளவு பெரிய வீரன்! க்ஷத்திரிய மரபு அப்படியே ஃபாலோ பண்ற வீரன்னா, வீரனுக்கு அழகு என்ன? எதிராளிட்ட அம்பு இல்லாத போது அவனை அடிக்காதது எவ்வளவு பெரிய குணம் அது. அந்த மாதிரி அவனை திருப்பி அனுப்புறார். இது போறான் இல்லையா, இன்று போய் போருக்கு நாளை வா சொல்லி ஆத்துக்கு போயிடுறான். அவன் போய் ஒரே புழுக்கம் அவனுக்கு, இப்படி தோத்து போயிட்டு வந்துட்டேனே அப்படின்னு. அப்பதான் எல்லாரும் ஞாபகப்படுத்துறா, கும்பகர்ணன் இருக்கானே, நீ கும்பகர்ணனை அனுப்பு. அவன் தூங்கிட்டு இருக்கான். அவனை எல்லாருமா எழுப்பி எல்லாம் பண்ணி அவன் எழுந்துன்னு வரான். அவனும் ராவணன் கிட்ட அட்வைஸ் தான் பண்றான். இல்ல விட்டுடுங்கிறான். இன்னொருத்தர் வைஃப் மேல எல்லாம் ஆசைப்படக்கூடாது, விட்டுடு அப்படிங்கிறான். ஆனா ஆனா அவன் என்ன தெரியுமா, அவனுடைய கேரக்டர் செஞ்சோற்று கடன். எப்படின்னா, அண்ணாதான் இவனுக்கு கும்பகர்ணனுக்கு இந்த வில் வித்த வாழ் வித்த கத்து கொடுத்து இத்தனை நாள் ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு பதவி கொடுத்து, இந்த அரசவையில அவனையும் தம்பி அப்படின்னு ஒரு பிரஸ்டீஜியஸ் பொசிஷன் கொடுத்து எல்லாம் வச்சுட்டு இருக்கான் இல்லையா. அதனால அண்ணன் இதுவும் அண்ணா சொன்னதை கேட்கணும் அப்படிங்கிற அந்த பாடமும் இந்த இடத்துல கும்பகர்ணன் கிட்ட இருந்தும் தெரியும். கும்பகர்ணன் என்ன பண்றான்? சண்டைக்கு வரான். வந்தாக்க நல்லா சண்டை போடுறா ரெண்டு பேரும். பயங்கர யுத்தம். அப்போ அவன்கிட்டையும் எல்லாம் தீந்து போயிடுறது. வாளோடு பெரும்படை இழந்தனை, வீரனாய் தனித்து நீ நின்றனை, நின் உயிர் நினக்கு தருவேன், போதியோ அன்றெனின் இன்றே சாதியோ அப்படின்னு கேக்குறார். நீ வாழ் இல்ல, வாழ்னா என்ன, ஸ்வாட் இல்ல உங்ககிட்ட இருக்கிற பெரும் படை வீரர்கள் எல்லாரும் செத்து போயாச்சு. நீ பாட்டுக்கு தனியா நிக்கிறியே, உனக்கு உன்னோட உயிரை தந்துடுறேன் நானு. நீ போறியா இல்லைன்னா சாக போறியா? உன்னுடைய சாய்ஸ் என்ன சொல்லு. நீ போறியா இல்ல சாகரியான்னு அவன்கிட்டயே கேக்குறாரு. இதெல்லாம் ஒரு வீரனுடைய ஒரு அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டிஸ். இது அப்படிப்பட்ட ஒரு குணம் ராமர் கிட்ட. இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்க. இப்ப இன்னும் ஏகப்பட்ட குணங்கள் அவருக்கு இருக்கலாம். இதெல்லாம் மேஜர் குவாலிட்டிஸ். இப்போ இந்த ராமாயணத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எப்படி இருக்கணும், நம்ம ஒத்தொத்தர் எப்படி பழகணும் எல்லாரோடையும், ஒரு நல்ல மகனா எப்படி இருக்கணும், மகனோ மகளோ எப்படி இருக்கணும், நம்ம தோழனா எப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி நம்ம காப்பாத்தணும், எப்படி பழகணும், அப்புறம் நல்ல சகோதரன் சகோதரிகளோட எப்படி இருக்கணும், உடன் பிறந்தவர்களோட நம்ம எப்படி இருக்கணும், அப்புறம் நல்ல கணவனா எப்படி இருக்கணும், நல்ல போர் வீரனா எப்படி இருக்கணும்.
எப்படி ஒரு ஃபுல் வந்துடுத்து பார்த்தீங்களா? ஒரு ஃபுல்லா என்ன ஒரு வாழணும், எப்படி வாழணும் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி மகாவிஷ்ணு ராமரா அவதாரம் பண்ணி, ஏன்னா அவர் ராமரா அவதாரம்னா மனுஷனா பிறந்திருக்கிறதுனால, மனுஷனுக்கு ஏற்படுற எல்லா கஷ்டங்கள், சுகம், துக்கம் எல்லாம் நடக்கிறது அவனுக்கு. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எப்படி தாண்டி, எப்படி ஜெயிக்கிறார் வாழ்க்கையில நமக்கும் வரும். பல போராட்டங்கள், நல்லது, கெட்டது எல்லாம் வரும். எல்லாத்தையும் எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம், எப்படி ஜெயிக்கிறோம், எப்படி அதுலலாம் மீண்டு வரோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இது ராமரா பொறந்து நம்மளுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கார் ராமர். மகாவிஷ்ணு. ரொம்ப சந்தோஷம். உங்களோட எல்லாம் இந்த செய்திகள நான் பகிர்ந்துண்டதுக்கு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப நான் படிச்ச கவிதைகள் வந்து நான் எழுதினது. கம்பராமாயண போயம் இல்ல அது. நான் எழுதினது. லக்ஷ்மியின் கம்பராமாயணம் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். 2 வால்யூமா நான் போட்டிருக்கேன். அது வந்து கிரி ட்ரேடர்ஸ் கடைகள்ல கிடைக்கிறது. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவா நீங்க வாங்கி அத படிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி இந்த போயம் எல்லாத்தையும் நான் என்னுடைய யூடியூப் சேனல் லக்ஷ்மி ரவி கவிதைகள் அப்படின்னு என்னுடைய சேனல் பேரு. அதுல அப்படியே ஃபுல்லா நான் குடுக்கிற எல்லாத்தையும் இந்த ராமாயணத்தை நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.